நாளும் கூட நாங்கள் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்றைய நாள் வார்த்தைக்கு ஆதாரமாக எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் கொடுத்தவர்களாக எரேமியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். இந்த நாளிலும் கூட இந்த உபவாச கூடுகையிலும் கர்த்தர் நிச்சயமாக அவர் எங்களோடு பேசுகிற தேவன். அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ இந்த நாளிலும் கர்த்தர் பேசுவார். ஆமென். ஆகவே நாங்கள் வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள். அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். அவளோ திரும்பி வரவில்லை. இதை அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி கண்டாள். சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதி உள்ளவள் ஆக்கினாள். நீ போய் வடதிசை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் உன் என் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, நறுமையான இந்த உபவாச நாளுக்காய் உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை பண்ணினது போலப்பா, கடந்த 3 மாதங்களும் எங்களோடு கூட இருந்தீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்ற மன்னாவினால் ஆண்டவரே எங்களை போஷித்து போஷித்து ஆண்டவரே உமக்குள்ளாக எங்களுடைய மனங்கள் புதிதாக்கப்பட கர்த்தர் நடத்தினீரப்பாக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த மாசத்தின் முதலாவது ஆண்டவரே இந்த வாரத்திலே இந்த உபவாசத்தோடு வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமான காரியங்கள் எங்களுக்குள்ளே கடந்து வர கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. அன்று சிறிய சாமுவேல் சொன்னது போல, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவரே சொன்னது போல அப்படியாய் நாங்களும் உடைய வார்த்தைக்காக ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இதற்கு விரோதமாய் இந்த வார்த்தையை கேட்க விடாதபடி ஆண்டவரே, கீழ்ப்படிய விடாதபடி ஆண்டவரே, கிரியை செய்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே சிருஷ்டிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, புதுப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தாவே, உருவாக்கப்பட வேண்டும். ஐயா, நீங்க பேசுங்க. அடியேனையும் சிலுவை நிழலிலே மறைத்து கர்த்தர் நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த ஆண்டு எங்களுக்கு ஆரோக்கியத்தின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய நல்ல ஆலோசனைகளை, நல்ல வழிகளை நாங்கள் இன்னும் ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்வதற்கும் இந்த பூமியிலும் கூட நன்மையான ஆசீர்வாதமான விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகவும் கர்த்தர்
இந்த ஒவ்வொரு கூடுகைகளிலும், இந்த ஆண்டிலே சபையிலே நடக்கிற ஒவ்வொரு கூடுகைகளிலோ அல்லது வீட்டு கூட்டங்களில கூட கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அந்த நல்ல ஆலோசனைகள் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கைகளிலே ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ஆண்டு பிரத்யோகமாக ஆரோக்கியத்தை குறித்த விடயம், அதாவது ஆரோக்கியமான, நாங்க சொல்லுவோம் ஒரு ஆரோக்கியமான பேச்சு, ஆரோக்கியமான நடை, பூமிக்குரிய பிரகாரமா இந்த வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துவதுண்டு. அதிலே ஒரு நல்ல சமாதானம், சந்தோஷம், பல காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைகள் எங்களுக்குள்ள இன்னும் பெருகுவதற்கும், எங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நல்ல ஆசீர்வாதமான காரியங்கள் உண்டாவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு அவருடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடு பேசுகிறார். என்றால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைகளோடு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவன் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு சில நிபந்தனைகள், சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறார், எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகும்படியா. அதனால்தான் ஏசாயா புஸ்தகத்திலே அங்கே 48வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அங்கே பிரயோஜனமானவைகளை நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லி ஏசாயா 48:17. அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்பொழுதும் எங்களுக்கு பிரயோஜனமானவைகள், எங்களுக்கு என்ன பிரயோஜனமானவைகள் என்பதைத்தான் கர்த்தர் பேசுகிறவர். ஆமென். இதிலே நாங்கள் எல்லாருமே நாங்கள் எந்த ஒரு மாற்று கருத்திலும் இருக்கக்கூடாது. என்றால் தெய்வம் எந்த மனுஷன் வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் பேசும் பொழுது பிரயோஜனமானவைகளே பேசுவார். ஆமென். என்றால் நான் ஏன் இதை சொல்லுகிறேன், நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருடைய வார்த்தைகின்ற கேட்பதற்கும் அதற்கு விட்டு கொடுப்பதற்கும் ஆயத்தம் உள்ளவர்களாய் எங்களை இன்னும் மாற்றும்படியாக நான் சொல்லுகிறேன். பிரயோஜனமானவைகளே போதிக்கிறார். அதே போலதான் நீங்க உபாகம புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 40வது வசனத்திலும் நான் அந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன். அதிலே சொல்லப்படுகிறது, உபாகமம் 4:40 கூட சொல்லப்படுகிறது, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும் படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும் படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். அப்ப என்ன சொல்லப்படுகிற என்றால், முதலாவது நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீடித்த நாளா இருக்கும்படிக்கும் அவர் தன்னுடைய கற்பனைகளை, தன்னுடைய ஆலோசனைகளை, வழிகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். அதற்கு நானும் நீங்களும் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்ல. அப்படின்னா நான் சொல்லுகிறேன் என்னவென்றால், கர்த்தர் பிரயோஜனமானவர்கள், நாங்கள் நல்லா இருக்க வேண்டும், நாங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் இன்னுமாக கர்த்தருக்குள்ளாக ஒரு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் ஆலோசனைகளாக வெளிப்படுகிறது. ஆமென். இதைத்தான் மத்தேயுல கூட சொல்லப்படுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், அவன் வாழுவான், அவன் ஆரோக்கியமா இருப்பான். ஆமென். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளே, அது எங்களுக்கு ஆசீர்வாதமான நல்ல காரியங்களை எங்களை நல்வழிப்படுத்தி நல்ல தேவனுக்குள்ளாக எங்களை நிறுத்தும்படியாகவே கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்படுகிறதா இருக்கிறது. ஆமென். ஆகவே அந்த வார்த்தைகளுக்கு தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இன்றைக்கு உபவாச கூடுகையில வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தர் பேசுகிறதற்கு இப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு எப்படி இருக்கிறது என்றதை பார்த்தோம். அந்த இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிறதற்கு நாங்கள் ஒரு ஆவலோடு இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை கர்த்தர் போதிப்பார். ஆமென். என்றால் ஆபகுக்கிலே 2வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறதை வாசிங்கள். ஆபகுக் 2வது அதிகாரம் 1வது வசனம். என்ற கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்க வேண்டும், நாங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேச போகிறார்.
நாங்கள் ஆரோக்கியമായ ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் கட்டி எழுப்பப்படத்தக்கதாய் கர்த்தர் பேச இருக்கிறார். அதனால நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அந்த வார்த்தை வாசியுங்கள். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். ஆமென். பாருங்கள், இங்கே ஆபகுக் எப்படி சொல்லுகிறார்? நான் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் உத்தரவு சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். இப்படி இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. என்றால் ஏன் நான் இதை சொல்றேன் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நான் நல்லா இருக்கணும் என்று சொல்லித்தான் பேச போறேன், பிரயோஜனமானவைகளைத்தான் பேச போறேன். ஆமென். நாங்கள் பிழைக்கத்தக்கதாய் நாங்கள் வாழ்வடையத்தக்கதாகத்தான் கர்த்தர் பேச போறார் என்னோடும் உங்களோடும். அதனாலே எப்படி இங்கே ஆபகுக் சொன்னது போல, எப்படி அங்கே அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார், அவருக்கு நான் என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என்று சொல்லி அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் இருக்க வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலர் அங்கே அப்போஸ்தலர் புத்தகத்திலே பேதுருவுக்கு கொர்நேலியு இப்படி சொல்லுகிறார், நீ தேவனிடத்திலே, அங்கே அதிலே 10 அப்போஸ்தலர் 10:33 சொல்றார், அந்தப்படியே நான் உடனே உம்மிடத்துக்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். ஆமென். ஆகவே பேதுருவுக்கு கொர்நேலியு சொல்லுகிறார், நீ தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டதை கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்திலே கூடி. இப்படி தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அடியேன் இந்த இடத்திலிருந்து வார்த்தையை சொல்லுகிறேன் என்பதற்காக நான் சொல்லவில்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை ஆலோசனைகளை சொல்லும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப கர்த்தரிடத்திலிருந்து அங்கே கொர்நேலியு சொல்லும் பொழுது, நீ தேவனிடத்திலே உமக்கு, அதாவது தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும். அப்ப தேவனுடைய ஊழியக்காரன் அவர்கள் மாம்சத்திலே உலக கதைகளையோ உலக காரியங்களையோ கட்டுக்கதைகளையோ பேசுகிறதில்லை, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வருகிறதை பேசி இருக்கிறபடினாலே இங்கே கொர்நேலியு சொன்னது போல, நீ கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட யாவையும் கேட்கும்படி தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னது போல, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எல்லாரும் அப்படியான ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு, அப்படியான ஒரு கீழ்ப்படிதலோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். என்றால் நாங்கள் நல்லா இருக்கணும் என்று சொல்லித்தான் பேச போறேன். ஆமென். நாங்கள் நல்லா இருக்கணும், எங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று சொல்லித்தான் பேச போறேன். அல்லேலூயா. அப்ப எங்கே அப்படியாக அந்த கொர்நேலியு எப்படி பேதுருவுக்கு சொன்னது போல நாங்கள் அந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் உட்கார்ந்திருக்கிறது மாத்திரமல்லாமல், இது ஒரு முன்னுரையாத்தான் சொல்றேன், அதாவது கேட்கிறதற்கு மாத்திரமல்ல, நாங்கள் அதன்படி நடக்கவும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்திலே பேசுவார். நிச்சயமாக சில வேளைகளில் ஏதோ ஒரு காரியங்களிலே தவறு இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருக்குள்ளாக கர்த்தர் பேசுகிறார் என்றால் அவருக்குள்ளாக எங்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு, அவர் எங்கள் மேலே ஒரு பிரியம் வைத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் பேசுகிறார். அதனால அதை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 2 தெசலோனிக்கர் 2:10 இப்படி சொல்லுகிறது. அது வேறொரு காரியத்தோடு சம்பந்தப்பட்டால், அந்த கிறிஸ்துவனுடைய அந்த வருகையிலே அல்லது அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சியிலே அங்க எப்படியாக ஜனங்களுடைய காரியங்கள் இருக்கும், அதனாலே என்ன, ஏன் அப்படி ஜனங்கள் அந்த கிறிஸ்துவனுடைய அந்த வேதனைகளுக்குள்ளே போவார்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு காரணத்தை சொல்லப்பட்டாலும், இன்றைக்கு நாங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதை கேட்டு அதை நாங்கள் ஒப்பு கொடுக்காம இருந்தால், சில வேளைகளில் எங்களுக்கு இன்னும் கஷ்டமான சூழ்நிலைகள், பாதகமான நிலைகள் கடந்து வந்துடும். பாருங்கள், அந்த 2 தெசலோனிக்கர் 2:10 அந்த அடுத்த 2வது பகுதியை வாசிங்கள். ரட்சிக்கப்படத்தக்கதாக, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். அவர்களுக்கு, அதாவது அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்களிலே வரப்போகிற தண்டனைகள் ஏன் நடக்கும் என்று சொல்லித்தான் இதிலே சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளிலே ஒரு விடுதலைகளையும், இதில் சொல்லப்பட்டது போல
ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடினால், அந்த சத்தியத்திலே தேவனுடைய அன்பு எங்களை நல்லா இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் அந்த சத்தியத்தை அனுப்பும் பொழுது, அந்த சத்தியத்தின் மேலுள்ள அந்த அன்பை, தேவனுடைய அந்த அன்பை நாங்கள் அங்கீகரியாமல், அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து என்று சொல்ல அதன்படி நாங்கள் நடக்காமல் போகும் பொழுது, இங்கே அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் அவங்களுக்கு எப்படியான காரியங்கள் வரும் என்று சொல்லப்பட்டது போல, சில வேளைகளிலே இந்த நாட்களிலும் நாங்கள் கர்த்தர் பேசுகிற ஆலோசனைகளை கேட்டும் ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படியே நடக்கும் என்று சொன்னது போல, இன்றைக்கும் நாங்கள் அங்கீகரியாமல் போவோமா இருந்தால், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி கர்த்தருடைய வார்த்தை அது எல்லாத்துக்கும் ஏற்றதுதான். இதிலே பிரசங்கம் பண்றவருக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை. அது கர்த்தருடைய வார்த்தை பட்சபாதம் இல்லை. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்றால், அந்த சத்தியம் ஒரு தேவனுடைய அன்பின் ஒரு வெளிப்பாடாகத்தான் வருகிறது. ஆமென். எங்கள் மேல ஒரு நேசம் கொண்டுதான் அந்த வார்த்தை வருகிறது. அதை அங்கீகரிக்க வேண்டும். இந்த வார்த்தை, அதுக்காக நாங்கள் என்ன காரியத்திலே குறைவிருக்கிறோமோ அல்லது கர்த்தருக்குள்ளே எங்களை விட்டு கொடுக்க வேண்டுமோ ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த ஒரு மனநிலையோடு, ஆமென், இந்த ஒரு மனப்பான்மையோடு இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். இன்றைக்கு ஒவ்வொரு இந்த உபவாச கூடுகையிலே ஜெபத்தை குறித்து நாங்கள் பேசுவதுண்டு. ஆனால் இன்றைக்கு இதுவும் ஜெபத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம்தான். இன்றைக்கு நாங்கள் எரேமியா புஸ்தகத்திலே ஒரு வேத பகுதியை படித்தோம். அங்கே அவர்களுடைய பாவமான காரியங்கள், அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான பல காரியங்களை அங்கே செய்த பொழுதிலும் ஆண்டவருடைய ஒரு இரக்கம், கிருபை அவர்கள் மேல் வெளிப்பட்டதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதிலே பாருங்கள், நான் 13வது வசனத்தை, அதிலே அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அங்கே யூதாவை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் அவர்கள் எப்படியான ஒரு விபச்சாரம், வேசித்தனம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுதிலும் அங்கே அதிலே சொல்லப்படுகிறது. இந்த 13 வாசியுங்கள். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோட சோரமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இங்கே அவங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடி, விருப்பமில்லாதபடி பல காரியங்களை செய்தார்கள். ஆனாலும் அவர் சொல்றார், இப்பொழுதோ நீ இப்படியெல்லாம் நீ நடந்தா, தேவனு எனக்கு பிரியமில்லாம நடந்தா, இந்த சத்தத்துக்கு செவிகொடாம போனா, ஆனால் நீ இப்பொழுது நீ ஒத்துக்கொள். கர்த்தர் ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அங்கே அவர்களுக்கு கிருபையையும், அதில் முதலே சொல்லுகிறது, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இன்றைக்கு அதில் 12 நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கட்ட இஷ்டவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவது இல்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இன்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். அப்ப தேவனுடைய கிருபை, நாங்கள் எங்களுடைய தவறுகள், தேவனுக்கு பிரியமில்லாதபடி நாங்கள் செய்த பிழைகளை, தவறுகளை நாங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது, நாங்கள் இந்த தவறுகள், இந்த பிழைகள், தேவனுக்கு பிரியமில்லாதபடி இப்படி எல்லாம் நாங்கள் நடந்தோம் என்று சொல்லி நாங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியமான வாழ்க்கை ஓங்கி வளரும். ஆமென். ஆகவே ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை ஓங்கி வளர்வதற்கு நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடி செய்த காரியங்கள், தவறான காரியங்கள், பிழையான காரியங்களை ஒத்துக்கொண்டு தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். பெரிய தலைப்பா இருந்தாலும் மனசிலே உங்களுக்கு படியும். ஆமென். ஏனென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதிலே சொல்லப்பட்டது போல அவங்கள் சில இடங்களிலே மனம் திரும்பினார்கள், அவர்கள் கள்ளத்தனமாய் மனம் திரும்பினார்கள் என்று இதிலே சொல்லப்படுகிறது. ஒரு சில வார்த்தைகள் தான். ஆனால் இன்றைக்கு இந்த உபவாச கூடுகையில வந்திருக்கிற நாங்கள், கர்த்தர் கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தி இருக்கிறார். இந்த மனம் திரும்புதல் என்ற இந்த செய்தி, அல்லது கர்த்தருக்குள்ளாக நாங்கள்
ஒப்பு கொடுத்து அல்லது ஒத்துக்கொண்டு நான் செய்த பிழைகளையும் தவறுகளையும் தேவனு பிரியமில்லாத காரியங்களையும் ஒத்துக்கொண்டு கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொண்டு நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மனம் திரும்புதல் என்பது இன்றைக்கு மாத்திரமல்ல அல்லது நேற்று மாத்திரமல்ல, இது எப்பொழுதும் எந்த நிமிஷமுமே இந்த மனம் திரும்புதல், தேவனிடத்திலே எங்கள் பிழைகளையும் தவறுகளையும் தேவனு பிரியமில்லாமல் செய்த விடயங்களையும் ஒத்துக்கொள்ள வேண்டியது எப்பொழுதுமே எங்களுக்குள்ளே நடக்க வேண்டிய காரியம். இது எங்களுடைய ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதன்மையான ஒரு விடயம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சொல்லப்பட்டது போல இன்றைக்கு நாங்களும் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக இன்றைக்கு 3வது மாதத்தை கடந்து 4வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நாங்கள் எப்படியெல்லாம் எந்த இடங்களில், அது வீட்டிலே இருக்கலாம், வீட்டிலே கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றார்களுக்கு, இப்படி தேவனு பிரியமில்லாதபடி பிள்ளைகள் செய்திருக்கலாம், தவறுகள் செய்திருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணாக நடந்திருக்கலாம், சபையிலே நடந்திருக்கலாம், வெளியிலே வேலையிடங்களிலே நடந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அதை ஒத்துக்கொண்டு கர்த்தருக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை ஓங்கி வளரும். ஆமென். இது தேவ பிள்ளைகளே, இது எங்களுக்கு எப்பொழுதுமே எங்களுடைய இருதயத்திலே பதிய வேண்டிய ஒரு காரியம். ஆமென். இந்த கர்த்தர் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளைத்தான் போதிக்கிறார். இப்ப சின்ன சின்ன காரியங்களா இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் அதிலே இந்த பிழையை செய்ததற்கு, இந்த தவறை செய்ததற்கு, அல்லது இப்படியெல்லாம் நான் பேசினதற்கு அவர் காரணம், இவர் காரணம் என்று பல சாட்டுப்போக்குகளை சொல்லி வாக்குவாதம் பண்ணி நியாயப்படுத்துவதை விட்டுவிட்டு தேவனுடைய பிள்ளைகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்குள்ளாக நான் இந்த பிழையை செய்தேன், இந்த தவறை செய்தேன், இப்படியான வார்த்தைகளை நான் பேசினேன், அல்லது இப்படியாக என்னுடைய நடை இருந்தது, என்னுடைய வாழ்க்கை முறை இருந்தது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஒத்துக்கொண்டு நாங்கள் தேவனிடத்திலே எங்களுடைய வாழ்க்கைகளை இது ஒரு இலகுவான காரியம். ஆனால் எங்களுடைய சுயம் விடுவதில்லை. ஏன் நான் மனைவியிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அல்லாட்டி ஆண்டவரிடத்துல கூட அது நான் செய்தது சரி, அப்படித்தான், அல்லது அவர்கள் செய்ததான் பிள்ளை, இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். இந்த வார்த்தைகள் நம்மை நாமே எங்கே நான் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக எந்த இடத்திலே நான் என்னுடைய காரியங்கள் வெளிப்பட்டிருக்கிறது ஒத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறார். அதிலே நீ என் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனதையும் அதற்கு முன்பாக பல காரியங்கள் செய்ததையும் நீ ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நானும் நீங்களும் இன்றைக்கு எல்லாருமே தவறு இருக்கிறோம். ஆனால் அப்படியே நாங்கள் செய்த தவறுகளுக்கும் பிழைகளுக்கும் தேவனு பிரியமில்லாத காரியங்களுக்கும் பலவித சாட்டுப்போக்குகளையும் எங்களுடைய காரியங்களை வாக்குவாதங்களையும் சொல்லி நாங்கள் அதை அலட்சியமாக அதை நாங்கள் நியாயப்படுத்தி விட வேண்டாம். இது பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் இது நான் பிள்ளை, மனைவியோடு இப்படி கதைத்திருக்க கூடாது, புருஷனோடு இப்படி கதைத்திருக்க கூடாது, ஊழியக்காடு இப்படி கதைத்திருக்க கூடாது, வெளியிலே இப்படி இருக்கிற நபர்களோடு இப்படி கதைத்திருக்க கூடாது, என்னுடைய நடைகள் இப்படி இருந்திருக்க கூடாது. ஒத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் பிரயோஜனமானவைகளை போதிக்கிறார். நான் நல்லா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் போதிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் நாங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் நிச்சயமாக எங்களை இன்னும் ஒத்துக்கொண்டு கர்த்தரிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த பூமிக்குரிய பிரகாரமான காரியங்களும் எங்களை ஓங்கி வளர பண்ணுவார். ஆமென். இதிலே நிச்சயமாக எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இதிலே ஒரு மாற்று கருத்து இருக்காது. சரி, நான் சீக்கிரமாக சில சம்பவங்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். என்றால் வேதத்திலே அப்படியாக தங்களுடைய பிழைகளை, தவறுகளை நியாயப்படுத்தாமல் அல்லது சூழ்நிலைகளையோ மற்ற மனிதர்களையோ குற்றப்படுத்தி நியாயப்படுத்தாமல் நான் செய்தது பிழை, நான் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி நாங்கள் மற்றவர்கள் பிழை செய்திருக்கலாம்,
அது அவருக்கும் கர்த்தருக்கும் உரிய பாகம். நான் என்ன செய்திருக்கிறேன், என்னுடைய பிழை என்ன, என்னுடைய தவறு என்ன, என்னுடைய நடைகள் என்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணானது, ஒத்துக்கொள்வோம். கர்த்தருக்குள்ளாய் ஒத்துக்கொள்வோம், மனுஷர்கள் மத்தியிலும் ஒத்துக்கொள்வோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளே, சிலவேளை இது மனுஷர்கள் மத்தியிலே ஏதோ எங்களை குறைவாக எண்ணுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். எங்களை கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய தவறுகள் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் செய்த தவறுகளை, பிழைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒத்துக்கொண்டு கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒத்துக்கொண்டு தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்களை ஓங்கி வளர பண்ணுவார். ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஓங்கி வளர பண்ணுவார். பூமிக்குரிய பிரகாரமாகவும் எங்களை ஓங்கி வளர பண்ணுவார். சரி, லூக்கா புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் சீக்கிரமாக சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சீக்கிரமாக நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பிழைகளை, தவறுகளை நியாயப்படுத்த வேண்டாம். எந்த இடத்திலும் நியாயப்படுத்த வேண்டாம். எங்களுடைய பேச்சுக்கள் வெளிப்பட்டிருக்கலாம், நடைகள் வெளிப்பட்டிருக்கலாம், எங்களுடைய பார்வைகள் வெளிப்பட்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அது சிலவேளை மற்றவர்களும் பிழை செய்திருக்க, ஆனா மற்றவருடைய காரியம் எனக்கு தேவையில்லை. கர்த்தர் என்னைத்தான் பார்க்கிறார். எனக்கு தனித்தனியத்தான் நியாய தீர்ப்பு. என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரி, வாசிப்போம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஆமென். இந்த விடயம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உவமை. இளைய குமாரனுடைய காரியம், அவன் எப்படியாக அங்கே தகப்பனுடைய இடத்திலிருந்து எல்லா ஆஸ்திகளையும் பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் எப்படியாக அவன் அதை செலவு செய்தான். ஆனால் செலவு செய்த பிற்பாடு அவனுடைய காரியத்திலே சொல்லப்படுகிறது, புத்தி தெளிந்த, அவன் சாப்பிடக்கூட வசதி இல்லாமல் இருந்த ஒரு நிலையிலே அங்கே எப்படியாய் புத்தி தெளிந்த பொழுது தன்னுடைய பிழை என்ன, தன்னுடைய தவறு என்ன, தான் செய்தது என்ன, இதிலே பிழையான காரியம் என்று சொல்லி அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் அதை ஒத்துக்கொண்டு அவன் முதல் தனக்குள்ளே சொல்லுகிறான். அதற்கு பிற்பாடு தகப்பனிடத்திலேயே போய் சொல்லுகிறதை அந்த 21 கூட நாங்கள் பார்க்க முடியும். அதாவது எப்படி என்று சொன்னால், அங்கே பாருங்கள், அதில் சொல்ல, குமாரன் தகப்பனை நோக்கி, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அப்ப ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இதை ஒரு கீழ்த்தரமாக நாங்கள் நினைக்க கூடாது. கர்த்தருக்குள்ளே நாங்கள் செய்த பிழைகளையும் தவறுகளையும் தேவனிடத்திலே ஒத்துக்கொள்வது அல்லது மனுஷர்களிடத்தில் கூட நாங்கள் போய் ஒப்புரவாவது ஒரு ஒரு கீழ்த்தரமான காரியமாக நினைக்க வேண்டாம். அது ஆசீர்வாதமான காரியம். ஆமென். ஆசீர்வாதமான காரியம். இங்கே உங்களுக்கு தெரியும், இந்த இளைய குமாரனுடைய சம்பவம் எப்படி அவன் தன்னுடைய தவறை, தன்னுடைய பிழையை அவன் ஒத்துக்கொண்டு அங்கே தகப்பனிடத்திலும் வந்து சொன்னான். எப்படி அவனுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட்டது என்றால் அது ஆசீர்வாதமான காரியம் வந்தது என்று சொல்லி அந்த 22 வாசியுங்கள். நான் சீக்கிரமாக உங்களுக்கு
இதை விளங்கி இருக்கிறபடினாலே இந்த சம்பவங்கள் எல்லாம் அடிக்கடி நீங்கள் வாசிக்கிற பகுதியா இருக்கிறபடினாலே பிள்ளைகளை நாங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது நாங்கள் அதிலே எந்த ஒரு சாட்டுப்போக்கு, எந்த ஒரு நியாயப்படுத்தல், வாக்குவாதம், அவர் இவர் என்றெல்லாம் அதை குறித்து சொல்லாமல் நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நான் இதிலே எங்கே? சரி, வாசியுங்கள். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஒரு கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். ஆமென். பாருங்கள், எப்படியாக அவன் அது ஒத்துக்கொண்ட பொழுது, அவன் ஒத்துக்கொண்டு தகப்பனிடத்திலும் வந்து தன்னுடைய காரியத்தை சொன்ன பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி மீண்டும் அவனுடைய சந்தோஷம் பெருகினது போல இன்றைக்கும் கர்த்தருடைய ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் எங்களுக்குள்ளே பெருகுவதற்கு, இந்த பூமிக்குரிய பிரகாரமாகவும் நாங்கள் நல்லா இருக்க, எங்களுடைய தவறுகள், என்றால் நாங்கள் மனுஷருக்கு கணக்கு விடலாம், கர்த்தருக்கு கணக்கு விட இயலாது. ஏன்னா எங்களுடைய உள்ளாம் திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம் என்ற இருதயத்தையும் அறிகிறார், உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் அறிகிறார். ஆமென். இதுல நான் ஏதோ கத்தி பேசுறதால செல்வத்துக்கு ஒரு பக்கம் அப்படி இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிறபடினாலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் என்ன என்றதை இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே, இதிலே நான் தவறு இருக்கிறேன், ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஒப்புக்கொடு. நிச்சயமாய் இந்த மாசத்திலே அதற்கான ஆசீர்வாதங்களை நாங்கள் நிச்சயமாய் சுதந்தரிக்க முடியும். இந்த கர்த்தர் அவர் உண்மை உள்ள தேவன். ஆமென். இந்த மனம் திரும்புதலை கண்டு ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த இளைய குமாரனுக்கு எப்படியாக அவன் தன்னை தாழ்த்தி ஒத்துக்கொண்டு வந்த பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல கர்த்தர் நிச்சயமா எங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வேத பகுதி உங்களுக்கு தெரிந்த வேத பகுதி தான் தாவீதை குறித்து கூட சொல்லப்படுற 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வார்த்தைகளை சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரிந்த பகுதிதான். தாவீது பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த பொழுது அந்த பாவத்தை குறித்து நாத்தான் தீர்க்கதரிசி அதை உணர்த்தின பொழுது, அவன் ஒரு கதை வடிவிலே சொல்லுகிறான். நேரடியா நீதான் இந்த பாவத்தை செய்தா என்று சொல்லாமல் ஒரு கதை வடிவிலே அவருக்கு அந்த பாவத்தை உணர்த்தின பொழுது, அந்த தாவீது, நான் ராஜா, நீ யார் சொல்றது அப்படி கேட்காமல் உடனே தன்னை தாழ்த்தினான், தன்னுடைய பிள்ளையை ஒத்துக்கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்களுக்குள்ளே எந்த ஒரு அந்த சுயம் வரக்கூடாது. பாருங்க, ராஜாவா இருந்தான், அவள் என்னவும் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளாக அந்த பிள்ளைகளை சுட்டி காட்டின பொழுது, அல்லது அந்த பிள்ளைகளை கர்த்தர் உணர்த்தின பொழுது அவன் தன்னை தாழ்த்தினான். அவன் உங்களுக்கு தெரியும், 51வது சங்கீதம் நினைக்கிறேன். அந்த சங்கீதத்திலே 51 எப்படி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அதை விவரித்து சொல்லி கர்த்தரிடத்திலே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்தான். ஆமென். அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இது எங்களுக்குள்ளே ஒரு அதுதான் ஒரு சுயமாக இதெல்லாம் இப்படி நான் ஏன் என்ன முன்னிறுத்தி இதை ஒரு கீழ்த்தரமாக நான் நினைப்பேன் என்றால் இல்லை, அதை நான் மனுஷர்கள் முன்பாகவும் கூட நாங்கள் பிழை செய்தால் பிழை என்று சொல்வது நிச்சய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தவறு செய்தோம்டா பிழையண்டா தவறு செய்திருக்கிறோம் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளோம் என்றா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எந்த மனுஷனும் அல்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களுக்கு இருக்கிற சில சுயம் கௌரவம் இப்படி என்றெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டுவிட வேண்டாம். நாங்கள் செய்த பிள்ளைகளை தவறுகளை ஒத்துக்கொள்வோம், ஒத்துக்கொண்டு தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமா எங்களை ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓங்கி வளர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலும் அவன் ஒரு ராஜாவா இருந்தாலும் தன்னை ஒப்பு கொடுத்தான். அது தன்னுடைய பிள்ளைகளை அவன் ஒத்துக்கொண்டான், தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டான், கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்தான், மன்னிப்பு கேட்டான். கர்த்தராலே அவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருகினது. அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆகவே நாங்களும் தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே இப்படியெல்லாம் சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கின்ற சொன்னால் எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியா எழுதப்பட்டிருக்கு. ஆமென். எங்களுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள், திருஷ்டாந்தங்களாக அங்கே அவங்களுக்கு அப்படி இருக்கிறபடினாலே எங்களுக்கு ஒரு உதாரணங்களா இருக்கு. இப்படி எல்லாம் மனம் திரும்பினாங்கள், தவறுகளை ஒத்துக்கொண்டாங்கள், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் கர்த்தர் கிருபை உள்ள தேவன். ஆமென். பாருங்கள், அப்ப நாங்கள் வாசித்த அந்த வேத பகுதியிலே அந்த யூதாவும் இஸ்ரவேலும் எப்படியான பாவம் செய்தாங்க அதிலே சொல்றார், நீ ஒத்துக்கொள், இந்த பாவத்தை நீ ஒத்துக்கொள், என்ற சத்தத்துக்கு செவி கொடாமல் விட்டதை ஒத்துக்கொள், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், நீ நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஒத்துக்கொள்வோம் எங்களுடைய தவறுகளை. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள், நீங்களும் எங்கெல்லாம் சிலவர்கள பாடசாலையிலோ வீட்டிலோ பெற்றார்களுக்கு கீழ்ப்படியாமல் அல்லது ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம், ஒத்துக்கொள்வோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்குள்ளாய் தேவனுடைய பிள்ளைகள், இங்கே சங்கீதக்க அந்த தாவீதும் ஒத்துக்கொண்டான். இந்த வேத பகுதி உங்களுக்கு தெரியும். அதே போல நான் சில சம்பவங்களை சொல்லுகிறேன். அவங்களுடைய இருதயத்திலே அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி அந்த தவறுகளை பிள்ளைகளை ஒத்துக்கொண்ட பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டிலே சகேயுவை குறித்து உங்களுக்கு தெரியும். வசனங்களை சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சகேயு 19வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம். அங்கே சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் வகை தேடி அவன் ஒரு காட்டத்தி மத்தில ஏறி இருக்க என்றால் அவ்வளவு ஜனக்கூட்டமாக இருக்கிறது. அவர் குள்ளன் என்று சொல்லப்படுகிறது. அவர் பார்க்க முடியாதபடிக்கு அங்கே இருந்த பொழுது, காட்டத்தி மரத்திலே ஏறி இருந்த பொழுது, இயேசு அவனுடைய விருப்பத்தை கண்டு கீழே இறங்கி வா என்று சொல்லி அவனை உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே சுற்றி நின்றவர்கள் பலவித காரியங்களை சொல்லுகிறார்கள். பாவியான மனுஷனிடத்திலே இவர் தங்க போகிறாரோ என்று சொல்லி சொன்ன பொழுதிலும், அங்கே இயேசு அவனுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போன பொழுது அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். போய்கொண்டிருக்கும் பொழுதே சகேயுவிடத்திலே மாற்றங்கள் வருகிறது. நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அவங்களுக்கு எப்படியாய் கொடுக்கிறேன், அங்கே ஏழைகளுக்கு எப்படி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன இப்ப நடந்து கொண்டு போய்க்கல அவங்க ஆண்டவரும் இயேசுவும் சகேயும் பேசிக்கொண்டு போகும் பொழுதே அவருடைய பிள்ளைகள் உணர்த்தப்பட்டிருக்கும். நாங்களும் அப்படித்தான். ஆண்டவரோடு நடக்க நடக்க, வேதத்தை படிக்க படிக்க, தேவனுடைய செய்திகளை கேட்க கேட்க கர்த்தரங்களோடு பேசுவார். இந்த பிள்ளைய என்ன தவறு, என்ன கர்த்தருக்கு பிரியமில்லாத என்ன என்பதை பேசுவார். பாருங்க, சகேயு தன்னுடைய பிள்ளையை ஒத்துக்கொண்டான். தான் யாரிடத்தாவது அநியாயமா வேண்டினால் மற்ற ஏழைகளுக்கு என்றால் அப்படியாத்தான் அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது. ஆனால் ஒத்துக்கொண்டான். அவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாய் மாறிவிட்டான். குமாரனாய் இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், மறைக்க வேண்டாம். கர்த்தருக்கு மறைக்க வேண்டாம். கர்த்தருக்கு தெரியும். மனுஷர்கள் மத்தியிலும் நாங்கள் எங்களை அடையாளப்படுத்துவோம். நான் ஆண்டவருடைய பிள்ளை பிடித்தான், என்னுடைய பிள்ளைகளை தவறுகளை நான் மறைக்காமல் உங்களுக்கு இப்படி செய்து விட்டேன். அல்லது பிள்ளைகள் பெற்றார்களிடத்திலோ, பெற்றார்கள் பிள்ளைகளிடத்திலோ, கணவன் மனைவியிடத்திலோ, மனைவி கணவனிடத்திலோ, அல்லது சக விசுவாசிகளிடத்திலோ, வெளியிலோ பிள்ளைகள் செய்தால், தவறுகள் செய்தால் ஒத்துக்கொள்வோம். தேவனிடத்திலும் நாங்கள் அதை ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் அவர்கள் ஒத்துக்கொண்டபடினாலே எப்படியான ஆசீர்வாதம் பாருங்கள். இன்னொரு பகுதியை சொல்றது, இது முக்கியமான ஒரு விடயம். யோபுவை குறித்து எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். அவன் நீதிமான். எப்படியாக அவனுடைய வாழ்க்கையிலும் யோபுனுடைய வாழ்க்கையிலே அவர் நல்லபடியாய்த்தான் இருந்தார். நண்பர்களுடைய பேச்சுக்கள், அவனுடைய வார்த்தை பிரயோகங்களை, சில வேளைகளில் சில வார்த்தைகளை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார், தேவனுக்கு எதிராய் சில கேள்விகளை கேட்கிறார். ஆனால் அவைகள் எல்லாம் அங்கே கேட்ட பிற்பாடு நீங்கள் யோபு 38வது அதிகாரத்திலே ஆண்டவர் யோபுவோடு பேசுகிறார். இந்த யோபுவுக்கும் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார், அவருடைய பிள்ளைகளை உணர்த்துகிறார். அதிலே
சில காரியங்களை உணர்த்துகிறார். யோபு அதிலே சொல்லி மனம் திரும்புகிறார். எப்படியாக தன்னை ஒத்துக்கொள்ளுகிறார் பாருங்கள். 38:8 பாருங்கள். யோபு 38:2. அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? கர்த்தர் தான் அதிலே பேசுகிறார். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? யோபுவிடம் கர்த்தர் பேசுகிறார், பல காரியங்களை சொல்லுகிறார். என்ற யோபு அதற்கு முன்பாக பல வார்த்தைகள் தன்னுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி பல காரியங்களை அங்கே நண்பர்களும் பேச பேச இவரும் பேசுகிறார். ஆண்டவிடத்திலே பல கேள்விகளை கூட கேட்கிறது போல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அதில் இடைப்பட்டு அங்கே பேசுகிறார். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறவன் யார் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லுகிறார். அதிலே நட்சத்திரங்களை குறித்து பேசுகிறார். பல விடயங்கள், இதெல்லாம் படைத்த தேவன் நான் இருக்கிறேன் என்பதை அந்த 38வது அதிகாரத்திலே பேசின பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், தேவனுக்குள்ளாக அவன் தன்னுடைய பிள்ளை தான் இப்படியெல்லாம் கதைத்திருக்க கூடாது. தான் இப்படி தேவனிடத்திலெல்லாம் என்றால் நீங்கள் யோபு புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் அதுக்கு முன்பாக இப்படி கர்த்தரிடத்திலும் அவர் கேள்விகள் கேட்கிறார். தன்னுடைய காரியங்கள்ல நான் என்னுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஒரு மன விரக்திகள்ல பேசுகிறதை கூட யோபு புஸ்தகத்தை வாசித்தவங்களுக்கு தெரியும். அதை குறித்து நான் அதிகமாக போகவில்லை. 40வது யோபு 40:4 பாருங்கள். யோபு 40:4. நான் ஏன் சொல்லுகின்றால் ஒத்துக்கொள்வதனாலே. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். ஆமென். பாருங்கள், இதுக்கு முன்பதாக கூட 2வது வசனத்திலே சொல்லுகிறார், சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். ஆமென். நான் நீசன், நான் ஒன்றுமில்லை. நீசன் என்று சொன்னால் எங்களை தாழ்த்துவது. நாங்கள் ஒன்றுமில்லை. நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? உம்மிடத்தில் என்ன கேள்விகளோ அதற்கு பதிலோ சொல்லுவேன். என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்றார். பாருங்க, இது இதனோடு சம்பந்தப்பட்ட அடுத்த 42:1-6. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலம்பினேன் என்றேன். ஆமென். இதிலும் கூட நாங்கள் கொஞ்சம் திருந்தவன் நானும் என்னையும் சேர்த்து சொல்றேன். இதுல சொல்றார், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? தன்னை குறித்து சொல்றார். ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கெட்டாததை நான் அறியாததையும் அலப்பினேன். இன்னைக்கு அப்படி கதைத்தால் நாங்கள் ஒத்துக்கொள்ளவும். தெரியாததை தெரிஞ்சது போல கதைக்கிறது. ஒரு பிள்ளைகளை குறிச்சோ குடும்பத்தை குறிச்சோ தெரியாததை தெரிந்தது போல கதைக்கிறது. எங்களுக்கு புத்திக்கு எட்டாததை நாங்கள் அறியாததையும் அலப்புகிற விடியம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமானவைகளை போதிக்கிறார். நானும் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி போதிக்கிறார். இன்னைக்கு நாங்கள் தெரியாததை தெரிந்தது போல கதைத்திருக்கிறோமா? யாராவது குடும்பங்களை குறித்து கதைத்திருக்கிறோமா? அல்லது விசுவாச பிள்ளைகளை குறித்து கதைத்திருக்கிறோமா? வாலிப பிள்ளைகளை குறித்து கதைத்திருக்கிறோமா? இன்னைக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த உபவாச நாளிலே கர்த்தர் நாங்கள் நல்லா இருக்கணும் என்று தான் பேசுறார். நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க யோபு சொல்றார், நான் தெரியாததையும் என் புத்தி கெட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதில் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. அடுத்த வசனம் 6வது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். எப்படி மனஸ்தாபப்படுகிறார்? தூளிலும் சாம்பலிலும் தன்னை தாழ்த்தி இப்படி எல்லாம் நான் கதைத்து விட்டேன். ஒத்துக்கொள்றார். தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒப்பு கொடுப்போம்.
ஒத்துக்கொண்டு ஒப்பு கொடுப்போம். ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்குள்ளே ஓங்கி வளர பண்ணுவார். ஆமென். இன்னைக்கு எல்லாத்திலேயும் இந்த விடயங்கள்ல நாங்கள் மிகவும் இந்த புறம் கூறுகிற குறித்து ஊழியக்காரன் செய்தியிலே கொடுத்திருக்கிறார். யாரை நானும் எனக்கும் சேர்த்துத்தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் என்ன இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தைகளை அலட்சியம் பண்ணுவோமா இருந்தால், இதை எங்களுடைய தலைக்கு பின்பாக எறிந்து போடுவோமா இருந்தால், நாங்கள் அந்த தெசலோனிக்கேல வாசித்தது போல ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரியாமற் போனதினால் இப்படி அவங்களுக்கு சம்பவிச்சதா? தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு அப்படி சம்பவிக்க கூடாது என்றுதான் கர்த்தர் நாங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய் நாங்கள் நல்லா இருக்கத்தக்கதாக கர்த்தர் பேசுகிறார். அப்ப தெரியாதத தெரிஞ்சது போல பேச வேண்டாம், அறியாதத அறிந்தது போல பேச வேண்டாம். இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு. இதுல 6வது வசனத்தில் சொல்றார், ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். ஆண்டவரிடத்திலே நான் மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னியுங்க என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒத்துக்கொள்வோம். எங்களுடைய பிள்ளைகளை, தவறுகளை, தேவனை பிரியமில்லாமல் செய்ததை நானும் சரி நீங்களும் சரி நம்மை நாமே நிதானித்து பார்த்து கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக பேசுகிறார். 2 சம்பவங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒத்துக்கொள்ளாதவர்கள், உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் ஆதாம் ஏவாளுடைய காரியம் எல்லாம் தெரிந்த சம்பவம் தான். அதிலும் ஆண்டவருக்குள்ளாக இன்றைக்கு எங்களை ஆராய்ந்து என்ன வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதிலே எங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. ஆமென். வாசிங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11, 13. ஆதியாகமம் 11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னோட இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி, பழக்கமான பகுதி தான். அவங்கள் ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாள்ல சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் அங்கே சர்ப்பத்தினுடைய வஞ்சனை, அங்கே ஏவாளை வஞ்சித்தது. அதற்கு பிற்பாடு ஏவாள் மூலமாய் ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டு விட்டார். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் வந்து கேட்கிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், தெரியும், தெரிஞ்சாலும் பாருங்க, ஆண்டவர் வந்து கேட்கும் பொழுது அங்கே பாருங்க, அதற்கு அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? புசித்தாயோ என்று சொன்னால் அதற்கு பதில் புசித்தேன். ஆமென். இதைத்தான் சொல்ல வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனா என்ன சொல்றான்? அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். இன்னைக்கு சில வேளைகளே சில பேச்சு திறமை எங்களுக்கெல்லாம் கதைச்சு பொய்ய மெய்யா மாத்துவோம், பொய்ய அப்படியே உண்மையா மாத்துவோம். அநீதி என்றா நீதி போல அப்படியே மாத்தி கதைக்கிறதுக்கு எனக்கு திறமை இருக்கு என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறார்கள். ஆனால் அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. என்றால் கர்த்தருக்குள்ளாக இங்கே பாருங்கள், அவர் எப்படி புத்தியா கதைக்கிறார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள். நீர் தந்த தேவரீர் கர்த்தரை மகிமைப்படுத்தி அப்படி தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிற தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சொன்ன போல மனுஷனுக்கு கணக்கு விடலாம், கர்த்தருக்கு கணக்கு விடையலாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவர் சொன்னார் புசிக்க வேண்டாம், புசித்தாயோ என்று கேட்டா ஆண்டவரே புசித்துட்டேன், நீ சொன்னீர் நான் புசித்துட்டேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டிருந்தா அதில் வேற மாற்றங்கள் போயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆதாம் அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. அது நிமித்தம் தான் இன்றைக்கு இப்படியெல்லாம் பேச வேண்டியாகவும் இருக்கிறது. ஆகவே
தேவ பிள்ளைகளே, நாங்கள் இதெல்லாம் அது ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றால், எங்களுக்கும் இப்படியான சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆதாமை போல நானும் ஒத்துக்கொள்ளாமல் என்று சொல்லி என்னை நியாயப்படுத்தி எனக்கு கதைக்க தெரியும், இதெல்லாம் நான் புசித்துட்டேன், ஆனால் ஆண்டவரே மாத்தி விடுவேன், என்ற கதையால மாத்தி போடுவேன். அப்படி தேவ பிள்ளைகளே, எங்களுடைய சுயத்திலே நாங்கள் எழும்ப வேண்டாம். கர்த்தருக்குள்ளே எங்களை ஒத்துக்கொள்வோம். நான் பிழை செய்தேனப்பா, உங்களுடைய வார்த்தை இப்படி சொன்னதுதான், நான் என்னுடைய ஏதோ ஒரு சுயத்தில் எழும்பி காரியங்கள் செய்து விட்டேன், பேசிவிட்டேன், நடந்து விட்டேன், அல்லது ஏதோ குடும்பத்திலே இப்படி எல்லாம் காரியங்கள் செய்து விட்டேன், வெளியிலே செய்து விட்டேன். ஆண்டவரே மன்னியுங்க. ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொள்ளும் பொழுது, தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பகுதியை பார்த்து முடிக்கலாம். ஆதியாகமம் 4, அதே இது அடுத்த பிள்ளைகளுக்குள்ள இப்படி வந்தது பாருங்கள். ஆதியாகமம் 4:11-12 வரை வாசிப்போம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்ற அலைந்திருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். ஆமென். பாருங்கள், இந்த காயின் ஆபேலுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். இந்த நாளிலும் கூட பாருங்கள், காயினுக்கும் ஒரு ஆலோசனை சொல்லப்படுது. காயினுக்கும் அங்கே அதில் 6வது, அப்பொழுது கர்த்தர் காயினையும் 5வதுலே காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஆகவே பாருங்கள், காயின்ற அந்த பலி காணிக்க அங்கீகரிக்கப்படவில்லை என்றவுடன் இங்கே இவனுடைய முகநாடி வேறுபட்டு விட்டது. அங்கே எரிச்சல் உண்டாயிற்று. உனக்கேன் எரிச்சல்? ஆண்டவர் பார்த்துட்டார், உனக்கு முகநாடி வேறுபட்டிருக்கு, உனக்குள்ளே பொறாமை எரிச்சல் இருக்கு என்று சொன்னவுடன் ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்ற, இதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும், இதிலிருந்து நீ விடுதலையாக வேண்டும். நீ எரிச்சல் பட்டுட்டா, உன் முகநாடி வித்தியாசமா இருக்குது, அவ இதற்கு ஏன் உன்னுடைய முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி ஆண்டவர் அடுத்த இதிலே சொல்றார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். பாருங்கள், அதுக்கு பிற்பாடு தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, நான் இப்படி முகநாடி வேறுபட்டு இருக்க கூடாது, என்னுடைய காரியங்களிலே இங்கே தவறுகள் இருக்கிறது, பிழை இருக்கிறது என்று கர்த்தர் பேசுகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசை. இதெல்லாம் கர்த்தருடைய ஆலோசனைகள் வெளிப்படும் பொழுது இன்றைக்கு அதற்கு ஒப்பு கொடுக்காமல் முகநாடிகள் வேறுபட்டு எரிச்சல் பட்டு அதற்கு அடுத்ததாக கொலை செய்தான், சகோதரனை கொலை செய்தான். பாருங்க, இன்றைக்கு ஒத்துக்கொள்ளாமல் எங்களுடைய பிழைகளை, தவறுகளை, நாங்கள் தேவனை பிரியமில்லாமல் செய்த விடயங்களை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே அது எங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் அதை ஒத்துக்கொள்ளாமல் இருப்போம் என்றால் அடுத்த கட்டம் இன்னும் ஒரு பாதகமான நிலைக்குள்ளாம் போகிறோம். பாருங்க, அவனுக்கு இந்த முகநாடி வேறுபட்டிருக்கப்பா, எரிச்சல் வந்திருக்கு உனக்கு என்று கர்த்தர் சொல்றார். ஏன் இது வருது? நீ நன்மை செய்திருந்தா உனக்கு மேன்மை இல்லையோ? நீ உன்னை ஆராய்ஞ்சு பார் என்று சொல்லேக, இல்லை நான் செய்ததான் சரி, நான் செய்ததுதான் சரி, நான் என்னவும் செய்வேன், எப்படியும் பேசுவேன். இப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவற்ற சமூகத்தில் நாங்கள் எங்களை எப்பொழுதுமே அவருடைய வார்த்தைக்கு அடிமை, அவருடைய வார்த்தை தான் எங்களை உருவாக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்ன கொண்டு வந்தது போல, ஏன்னா சில நேரம் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், நான் எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லி கொண்டு வர்றேன். அதை நாங்கள் நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் பேசுற. நாங்கள் நல்லா இருக்கணும். ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் இப்படித்தான்.
கள்ளத்தனமாக மனம் திரும்பின அந்த யூதாவை போல என்று எழுதப்பட்டது போல அப்படி அல்ல. முழு இருதயத்தோடு கர்த்தருக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய பிள்ளைகள் இருந்தால், தவறுகள் இருந்தால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு மறைக்கலாம் என்று நாங்கள் எவரும் நினைத்து விட வேண்டாம். அல்லது ஏதோ நாங்கள் அதற்கு சாட்டுப்போக்குகளை சொல்லி கர்த்தரை நான் என் பக்கம் இழுத்து விடலாம், கர்த்தரை என் பக்கமாய் சம்மதிக்க வைக்கலாம் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். ஆமென். அவை கர்த்தருடைய பிள்ளைகளை எழுந்திருப்போமா? ஆண்டவருக்குள்ளா இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த உபவாச நாளிலே கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சிலுவை பாடுகள், அவருடைய தியானங்கள் எல்லாம்